Hi friends, நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கேஸ் ஸ்டவ் அடுப்பு. ஸ்டவ் அடுப்பு நம்ம வாங்கும்போது 3 அடுப்புமே நல்லா பவராகவே எரியும். நம்ம யூஸ் பண்ண அதில் சில அடப்பு ஏற்பட்டதுனால ரொம்ப ஸ்லோவாக எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தெரியும். இந்த 2 அடுப்புமே ரொம்ப கம்மியாக எரியுது. இந்த அடுப்பு விட்டு நல்லா இதாக எரியுது. அதே மாதிரி தான் 3 அடுப்பும் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. என்னென்னா அதில் அடப்பு ஏற்பட்டதுனால இதாகிடுச்சு. இது நம்ம அடப்பை சரி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா எரியுது. இது நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மேலே இருக்க பார்த்தீங்கன்னா 3 பர்னரு, அதையும் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி சரியில்லை அப்படின்னா கீழே உள்ள அந்த பைப் லைன் இருக்குல்ல, கேஸ் போகிறது, அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவு இந்த மாதிரி வந்துடும். சரி, வாங்க நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா பர்னர், இந்த பர்னர் 3 எடுத்து, இல்லை ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து வினிகர், நீங்கள் சாப்பாடுலாம் யூஸ் பண்ணணும்ல வினிகர், அதில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் புதுசாக வாங்கும்போது எப்படி அந்த ப்ரௌன் கலரில் இருக்குமோ அதே கலர்லேயே வந்துடும், க்ளீனாக ஆயிரும். எதுக்கு நம்ம அதை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் சின்ன சின்ன ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலில் நீங்கள் பால் கூட வடிஞ்சு ஓட்டையை கூட அடைச்சிருக்கலாம். அதனால கூட உங்களுக்கு கேஸ் சரியாக வராதனால ஒழுங்காக எரியாமல் இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம இது ஃபஸ்ட்டு இதை செஞ்சு பார்க்குறோம். வினிகரில் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்து நம்ம தேய்ச்சி கலந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பளபளப்பாக வந்துடும். அதில் உள்ள அடப்பும் எடுத்துடும். சரி, இப்போ நம்ம வினிகரில் ஊற வச்சுட்டோம் நைட்டில். அதை நம்ம காலையில் எடுத்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்த நாள் காலையில் இப்படி தான் இருக்குது பாருங்கள், நுரையெல்லாம் தள்ளிடுச்சு. நான் 3 பர்னருமே எடுத்து ஊற வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை. அது ஓவர் நைட்டு ஊறினால ஈஸியாக வந்துடும். நீங்கள் அந்த ப்ரெஷ் இருக்குல்ல, ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாவே ஈஸியாக வந்துடும். ப்ரெஷ் வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் நம்ம சோப்பு இருக்குல்ல, அந்த டிஷ் வாஷ் சோப்பு, அதையும் வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போயே ஈஸியாக வந்துடுச்சு அவ்வளவு. இதே மாதிரி சைட்லேயே உள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அடுப்பில் வச்சு கொளுத்தி பாருங்கள். எரிஞ்சுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை கழட்டி தான் அந்த பைப் லைனை நம்ம சரி பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு சைக்கிள் பம்ப் இருக்குல்ல, ஏதாவது ஒரு ப்ரெஷர் தேவைப்படும். சைக்கிள் பம்போட நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம அது 3 இடத்தையும் கழட்டுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், பேக் சைடில் தான் நான் சொன்னல அந்த பைப் லைன் இருக்குது. இந்த பைப் லைனில் வர தான் நமக்கு கேஸ் வருது. உங்களுக்கு எந்த அடுப்பு பிரச்சனை பண்ணுறதோ அந்த அடுப்போடு எடுக்கலாம். இல்லை நீங்கள் 3 கூட க்ளீன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு உங்களுக்கு ஸ்பானர் தேவைப்படும், அப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர், 2 இருந்துச்சுன்னா அந்த இதை கழட்டிடலாம். இதுலேருந்து தான் நமக்கு வருது பாருங்கள். மெயின் லைன் இங்கே இருக்குது. இதை கூட நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா இந்த இதில் வச்சு நீங்கள் சைக்கிள் பம்ப் வச்சு அடிச்சுனா கூட 3மே கழட்டி இது க்ளீன் ஆயிரும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒன்று தனியாக கழட்டணும் அப்படின்னா தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பானரு, ஸ்க்ரூ டிரைவர் தான். பாருங்கள், 17 இன்ச்சு ஸ்பானரு, ஸ்க்ரூ டிரைவர் நார்மலாக உள்ளது நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பானரில் அதை கழட்டி எடுத்துக்கங்க. அடுப்பை கரெக்டாக படுக்க வச்சுக்கோங்க. கீழே கிளாஸ் இருக்கிறனால உடஞ்சிருக்காது. நம்ம ஒரு இது பண்ணதோடய கலந்துருச்சு. இப்போ நான் அதை கழட்டிட்டு நீங்கள் கையில் எடுத்துனாவே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். அங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு துரத்துனீங்க அப்படின்னா அதுவும் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வாட்டரில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிள் பம்பு, அதில் இதுக்குள்ளே வாட்டரை விட்டு சைக்கிள் பம்பு வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் எதுவும் அனுப்பு இருந்தால் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா அந்த ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம ஸ்டவ் அடுப்புலாம் பார்த்துருப்பீங்களா, பின்னு போட்டு நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுவோம், அந்த சிலப்போ மண்ணை அடைச்சிக்கிட்டா அதே மெத்தட் தான் இதில் இருக்கும். சின்ன ஹோலாக தான் இருக்கும். அந்த ஹோலில் தான் உங்களுக்கு கேஸ் இந்த பைப் வழியாக வரும். அதில் தான் பெரும்பாலும் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இது கிளட்டி க்ளீன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த ஹோல் தான் அது. நம்ம மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் உள்ள மெத்தட் தான் இதிலே இருக்கும்.
இதை கூட நீங்கள் அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் எடுக்கிற இது இருந்தால் கூட விட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி இதுக்குள்ளே வாட்டரை விட்டு சைக்கிள் பம்பில் கொஞ்சம் காற்று கொடுத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். இல்லாட்டி கூட நீங்கள் டேப்பில் கூட தண்ணி பிடிக்கலாம். ஏன்னா நான் டேப்பில் தண்ணி பிடிச்சேன், வருது அளவு. இந்த அடைப்பு இல்லை. இதே மாதிரி நீங்கள் எது அடைப்பு இருக்கோ அது மூலியமாக நீங்கள் பண்ணலாம். தண்ணியை விட்டு பம்ப் வச்சு நீங்கள் கொஞ்சம் பம்ப் பண்ணிங்க அப்படின்னா இருக்க அடைப்புலாம் வந்துடும். கரெக்டாக நீங்கள் டைட் பண்ணிக்கிங்க, காற்று வெளியே போகாமல். ஃபஸ்ட்டு தண்ணி வர உள்ளே நம்ம ஏற்கனவே விட்டுருக்கோம் அந்த பைப்புக்குள்ளே, அது எல்லாமே வெளியே வர வரையும் நீங்கள் எடுத்துருங்க. தண்ணி சுத்தமாக அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் மாட்டி முடிச்சுட்டோம். அப்படி இல்லாட்டி கூட நான் சொன்ன மாதிரி இந்த மெயின் பைப் உங்களால் கழிச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா கழட்டி கூட இங்கேயே கூட நீங்கள் வந்து நம்ம சைக்கிள் பம்ப் வச்சு பம்ப் பண்ணலாம். இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக அதை கழட்ட முடியல. அதனால் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக கழட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம மாட்டிட்டு எப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் எல்லாத்தையும் வச்சு மாட்ட போகிறேன். மாட்டியாச்சு. மாட்டினதோடு இப்போ நம்ம கொளுத்தி பார்ப்போம். பாருங்கள், முன்னாடி இருந்ததோட இப்போ நமக்கு பெட்டராகவே எரியுது. நீங்கள் ஃபஸ்ட்டில் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வித்தியாசம். ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. நான் எல்லாமே ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன். இப்போ எல்லா அடுப்பையும் நம்ம பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி ரெட் கலரில் எரியுது. ரெட் கலர் எரியுதுன்னா அது வந்து சரியில்லை. ப்ளூ கலர் தான் நமக்கு எரியணும். நம்ம வந்து இப்போ வாட்டரை விட்டு வாஷ் பண்ணனால அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. அதனால இந்த ரெட் கலர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கலர் மாறிடும். அதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.